ஹலோ ஆல். இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஹிஸ்ட்ரியில் ஜெயினிசம் கான்செப்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதான் வந்து சம்திங் அபவுட் அஸ். ப்ளீஸ் கோ த்ரூ இட். அதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு ஜெயினிசம் புத்திசம் இந்த ரெண்டு கான்செப்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எதுக்காக வந்து அப்போ வந்து ஒரு நியூ ரிலிஜியன் தேவைப்பட்டுச்சுங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரிலிஜியஸ் காசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் வந்து தட் இஸ் வேதிக் லிட்ரேச்சர் வந்ததுக்கப்புறம் ரிச்சுவல்ஸ், அதாவது வந்து சடங்கு சம்பிரதாயம் அண்ட் சாக்ரிஃபைசஸ், இது எல்லாமே வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூட பழக்க வழக்கங்களும் மந்திரத்தை மக்கள் உபயோகிக்கிறதும் இந்த மாதிரி வந்து தட் இஸ் ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லேயே வந்து மக்கள் வாழக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு. அதாவது வேதிக் லிட்ரேச்சர் பிராமணிசம் மூலமாக வந்து மக்களுக்கு வந்து ஒரு மூட பழக்க வழக்கங்களும் ஒரு மந்திரங்கள்னால வந்து கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் தான் வந்து மக்களுக்கு உருவாகிட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உபனிஷாட்ஸ் வந்து எல்லாமே வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாகவும் ஃபிலாசபிக்கல் இன் நேச்சராகவும் இருந்துச்சு. அப்புறம் மேக்ஸிமம் ரிலிஜியஸ் டெக்ஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா தட் இஸ் ரிக்வேதா, இந்த மாதிரி எந்த ரிலிஜியஸ் டெக்ஸ்ட்டை நீங்கள் எடுத்துட்டிங்கனாலும் சரி, அது வந்து சான்ஸ்கிரித்தில் இருந்துச்சு. சான்ஸ்கிரித்துங்கிறது வந்து மக்கள் எல்லாருமே படித்தது கிடையாது. அந்த சான்ஸ்கிரித் வந்து ஆக்சுவலாக த லாங்குவேஜ் ஆஃப் எலைட்டுமாங்க, அதாவது படித்தவங்க மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜாக இருந்துச்சு சான்ஸ்கிரித். அது வந்து அதிகப்படியான மக்களுக்கு வந்து அந்த சான்ஸ்கிரித் லாங்குவேஜ் தெரியாது. ஸோ ரிலிஜியஸ் டெக்ஸ்ட் எல்லாமே வந்து சான்ஸ்கிரித்தில் இருந்தப்போ மக்கள் எல்லாருக்குமே வந்து இது தனக்கான மதம் இல்லையோங்கிற எண்ணங்கள் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. இது எல்லாமே வந்து ரிலிஜியஸ் காசஸ். அடுத்து சோஷியல் அண்ட் எக்கனாமிக் காசஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த காலத்தில் வந்து 4 வர்ணாஸ் இருந்துச்சு, அதாவது 4 டைப் ஆஃப் வர்ணா சிஸ்டம் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரிஸ்ட் ஆர் பிராமின்ஸ், செகண்டு ஷத்ரியாஸ், தேர்டு வந்து வைஷ்யாஸ், ஃபோர்த் வந்து சூத்ராஸ். இந்த மாதிரி வந்து 4 வர்ணாஸ், 4 கிளாஸஸ் இருந்துச்சு. இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு 2 கிளாஸ் மட்டும் பார்த்திங்கன்னா அதிகமான ப்ரிவிலேஜஸ் வந்து எப்போயுமே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது அவங்களுக்கு மட்டும் அதிகமான சுதந்திரம் இருந்துச்சு. வேறு இந்த கீழே இருக்கக்கூடிய 2 கிளாஸ் தட் இஸ் வைஷ்யாஸ் அண்ட் சூத்ராஸ், இவங்க 2 பேத்துக்குமே வந்து அதிகமான ப்ரிவிலேஜஸ்லாம் கிடையாது. அதான் இந்த ஃபஸ்ட் பாயிண்டில் பார்த்திங்கன்னா ஹை கிளாஸ் என்ஜாய்ட் சம் மோர், அதாவது அதிகமான ப்ரிவிலேஜஸ் அவங்க என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் இந்த ஷத்ரியா, அதாவது ஆக்சுவலாக வந்து இந்த ரூலிங் கிளாஸ், அதாவது இவங்க தான் வந்து ரூல் பண்ணிகிட்டு இருக்கவங்க. இவங்க வந்து தனக்கு மேலே ஒரு கிளாஸ் இருக்கிறத வந்து கொஞ்சம் ஒரு இதாக தான் நினச்சாங்க. அப்புறம் இந்த தேர்டு கிளாஸ் வைஷ்யாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா க்ரோத் ஆஃப் ட்ரேட் அண்ட் காமர்ஸ், அதாவது வந்து விற்கிறது இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே வந்து மாடர்ன் ஷீ ரூட், அதாவது மாடர்ன் இல்லை, அந்த காலத்தில் இருந்தக்கூடிய ஷீ ரூட், அதனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வைஷ்யாஸ் வந்து அவங்களுடைய அதாவது பணத்தை வந்து ரொம்ப நல்லா சம்பாதிச்சிட்டாங்க. ஸோ வந்து அவங்க வந்து கொஞ்சம் மரியாதை, ஹானர் இது எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அது வந்து இந்த வர்ணா சிஸ்டத்தில் வந்து அந்த வைஷ்யாஸ்க்கு கிடைக்கல. ஸோ அவங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் வேறு ஒரு ரிலிஜியன் தேவைப்பட்டுச்சு. ஸோ இதான் பார்த்திங்கன்னா ஒரு ரிலிஜியன் எதுக்கு உருவாச்சுங்கிறதுக்கான சோஷியல் காசஸ். அப்புறம் ஜெயினிசம்னு எடுத்துட்டிங்கன்னா, ஜெயினிசத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மகாவீரா வந்து 24th தீர்த்தங்கரான்னு சொல்லுவாங்க. அதாவது இவருக்கு முன்னாடி வந்து 23 தீர்த்தங்கரா இருந்திருக்காங்க. அவங்கள பற்றின வந்து அதிகமான அப்டேட் வந்து நம்மளுக்கு தெரியாது. அப்புறம் இந்த மகாவீராங்கிறவர் வந்து குண்டல கிராமம், அது வந்து வைஷாலி கிட்ட இருக்குது, அங்கே பிறந்தார். அதுக்கப்புறம் வந்து இவர் கேவலஞானம், அதாவது வந்து சம்திங் லைக் என்லைட்மெண்ட் அடைஞ்சதுங்கிறது வந்து என்லைட்மெண்ட் வந்து அவர் அடைஞ்சதுக்கு பேர் வந்து கேவல ஞானா. இந்த என்லைட்மெண்ட் அடைஞ்சதுமே வந்து அவரை வந்து ஜின்னான்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ இவரோட ஃபாலோவர் எல்லாருமே ஜெயினா. இவங்களால் தோற்றுவிக்கப்பட்ட மதம் பேர் வந்து ஜெயினிசம். அப்புறம் இவர் வந்து பாவாங்கிற இடம், தட் இஸ் ராஜகிரிகாவில் இருக்கக்கூடிய பாவாங்கிற இடத்துல வந்து அவர் இறந்துட்டார். அப்புறம் ஜெயினிசத்துடைய டீச்சிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 ரத்னாஸ். அந்த 3 ரத்னங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஃபெய்த், ரைட் நாலேஜ் அண்ட் ரைட் கான்டாக்ட். இப்போ ரைட் ஃபெய்த்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் வர்த்தமான மகாவீரா சொல்கிற எல்லாமே கரெக்டு தான் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து வர்த்தமான மகாவீரா மேலே இவங்க மக்கள் வந்து வைக்கணும். அதான் வந்து ரைட் ஃபெய்த்து. ரைட் ஃபெய்த், அதாவது அவர் சொல்கிறது எல்லாமே, அவருக்கு உண்டான அறிவு எல்லாமே கரெக்டு அப்படின்னு சொல்லி அவரோட ஃபாலோவர்ஸ் வந்து நம்பணும். இதான் ஃபஸ்ட்டு வந்து ரைட் ஃபெய்த்து. அதுக்கப்புறம் ரைட் நாலேஜ், அதாவது வந்து ரைட் நாலேஜுங்கிறத அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாருமே கடவுளுங்கிறவர் ஒருத்தர் இல்லைன்னு சொல்லி இவங்க அக்செப்ட் பண்ணணும். அதான் வந்து ரைட் நாலேஜ். அப்புறம் இவங்க என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, அதாவது உலகம் வந்து ஒரு உருவாக்கக்கூடிய கிரியேட்டர் இல்லாமல் உலகம் இயங்கும், இதை நம்ம நம்பணும்.
சாரி ஜெயினிசத்தை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே இதை நம்பணும். அண்ட் ஆல்சோ எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே வந்து சோல் இருக்குது, அதாவது உயிர் இருக்குது. ஸோ எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் சோல் இருக்குது, இதையும் வந்து அவங்க நம்பணும். அதுக்கப்புறம் ரைட் காண்டக்ட். இந்த ரைட் காண்டக்ட் வந்து எப்படி கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா 5 கிரேட் ஓவ்ஸ் மூலமாக கிடைக்கும். அதில் ஃபஸ்ட் ஒன் என்னென்னு கேட்டிங்கன்னா, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கக்கூடாது, அப்புறம் இம்மாரல் லைஃப் வந்து வாழக்கூடாது, அப்புறம் இன்னொருத்தரை காயப்படுத்தக்கூடாது. இதான் வந்து அவங்களுடைய 5 ஓவ்ஸ். இந்த நாட் டு லீட் மாரல் லைஃப்பில் வந்து பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறதுமே வந்து இதில் வந்துடும். அண்ட் ஆல்சோ இன்னொரு நோட்டபிள் பாயிண்ட் வந்து வர்த்தமான மகாவீரா வந்து தட் இஸ் கடவுள் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாரு. இதே இது புத்திசத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கடவுள் இல்லைன்னு சொல்லலை, அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லலை. ஸோ ஜெயினிசத்தை பொறுத்த வரைக்கும் கடவுள் கிடையாது. அதுக்கப்புறம் இவங்களோட டீச்சிங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து அஹிம்சையை கடைப்பிடிக்கணுங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து அனிமேட் அண்ட் இன்அனிமேட், அதாவது மூவ் ஆகக்கூடிய அப்புறம் மூவ் பண்ண முடியாத எல்லாத்துக்குமே வந்து உயிர் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. இவங்க வந்து அதான் ஏற்கனவே பார்த்துட்டோம், இவங்க ரிஜெக்டட் த அத்தாரிட்டி ஆஃப் வேதாஸுங்கிறத வந்து அதாவது கடுமையாக வந்து கண்டனம் தெரிவித்தாங்கன்னு வச்சுக்கிறோம். அண்ட் ஆல்சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சர், அதாவது விவசாயம் பண்ணுறதே வந்து பாவம்னு சொல்லி கன்சிடர் பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டால் விவசாயம் பண்ணுறதுனால இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே வந்து உயிர் இருக்குது. ஸோ அப்போ வெறும் மண்ணில் கூட உயிர் இருக்குது, அந்த மண்ணை வந்து நம்ம ஏதோ ப்ராசஸ் பண்ணி தான் வந்து விவசாயம் பண்ணுறோம். ஸோ அதுவே வந்து ஜெயினிசத்தை பொறுத்த வரைக்கும் பாவம். அப்புறம் இவங்க வந்து ரொம்ப அதாவது என்ன சொல்கிறது ஹை ஃபார்ம் ஆஃப் செல்ஃப் டார்ச்சர் அனுபவிச்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்வேஷன், நியூடிட்டி, அதாவது ஸ்டார்வேஷன்னா பசியில் இருக்கிறது, நியூடிட்டினா வந்து ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்கிறது. அண்ட் ஆல்சோ அவங்க நிறையா செல்ஃப் டார்ச்சர் அனுபவிச்சாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ரெனன்சியேஷன், அதாவது இந்த உலகத்தை விட்டு அந்த சால்வேஷன் சொல்லக்கூடியதுக்காக வந்து இவங்க அதில் அளவுக்கு அதிகமாக வந்து தன்னையே வந்து செல்ஃப் டார்ச்சர் பண்ணி வாழ்ந்துட்டாங்க. ஈவன் லாஸ்ட் இயர் கூட சம் கேஸில் வந்து ஏதோ சத்தாரான்னு சொல்லிட்டு ஏதோ ஜெயினிஸ் ரிலிஜியன் ப்ராக்டிஸ்க்காக வந்து கோர்ட்டில் கேஸ் எல்லாம் கூட போச்சு. அதுக்கப்புறம் ஜெயினிசம் எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா சங்கா, அதாவது வந்து சங்கம் அமைச்சு வந்து இவங்க வந்து டீச்சிங்கை ஸ்ப்ரெட் பண்ணாங்க. இதில் மென் உமன், அதாவது போத் மென் அண்ட் உமன் எல்லாருமே வந்து சங்காஸில் அட்மிட் பண்ணாங்க. ஜெயினிசம் வந்து ரொம்ப வேகமாக வெஸ்டர்ன் இந்தியாலையும் கர்நாடகாலையும் ஸ்ப்ரெட் ஆச்சு. ஜெயினிசத்தோட ஃபாலோவர்ஸ் யாரான்னு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியா, காரவேலா, அதாவது கலிங்க டைனாஸ்டியோட கிங் காரவேலா, அப்புறம் சவுத் இந்தியன் டைனாஸ்டிஸை பொறுத்தவரைக்கும் கங்கா, கடம்பா, சாளுக்கியா, ராஷ்டிரகூடாஸ், இந்த கிங்ஸ் எல்லாருமே வந்து ஜெயினிசத்தோட ஃபாலோவர்ஸ். அப்புறம் ஜெயினிசத்தோட செக்ஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்வேதம்பரா, டிகம்பரான்னு சொல்லி 2 டைப் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பத்ரபாகுவும் சந்திரகுப்த மௌரியாவும் வந்து கர்நாடகாவை நோக்கி மூவ் பண்ணுறாங்க சரவண பெகோலாவுக்கு. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் ஃபெமைன், அதாவது பஞ்சம் வந்தப்போ பத்ரபாகுவும் சந்திரகுப்த மௌரியாவும் வந்து கர்நாடகா வந்து ஜெயினிசத்தை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஆனால் அதே டயத்தில் ஸ்தூலபாபுங்கிறவர் வந்து நார்த் இந்தியாவிலே இருந்துடுறாரு. இவர் தான் வந்து கோட் ஆஃப் கான்டக்ட், ஜெயினிசம்னா மக்கள் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி அந்த கோட் ஆஃப் கான்டக்டை வந்து கோட் ஆஃப் கான்டக்ட் ஃபார் மாங்ஸ், துறவிகளுக்கான கோட் ஆஃப் கான்டக்டை ஃபிக்ஸ் பண்ணவர் வந்து இந்த ஸ்தூலபாபு. அப்போ ஜெயினிசம் வந்து 2 டைப்ஸாக பிரிஞ்சிருச்சு. ஒன்று வந்து ஸ்வேதம்பராஸ், இன்னொன்று வந்து டிகம்பராஸ். இந்த டிகம்பராஸுங்கிறவங்க வந்து நார்த் இந்தியாவிலே இருந்தவங்க. ஸோ ஸ்தூலபாபு அண்ட் அவருடைய ஃபாலோவர்ஸ்க்கு பேர் வந்து டிகம்பராஸ், அண்டு பத்ரபாகு அவருடைய ஃபாலோவர்ஸ் வந்து ஸ்வேதம்பராஸ். அப்புறம் ஜெயின் கவுன்சில்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 கவுன்சில் நடந்துச்சு. ஃபஸ்ட் கவுன்சில் நடந்தது வந்து பாடலிபுத்ராவில், செகண்ட் கவுன்சில் வந்து வல்லபியில் நடந்துச்சு. தென் இந்த ஃபஸ்ட் கவுன்சிலை வந்து உடனே வந்து ஸ்தூலபாபு வந்து தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாரு. இது நடந்தது வந்து 3rd century BCயில் வந்து இது நடந்திருக்கு. அப்புறம் செகண்ட் கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் வல்லபியில் நடந்திருக்கு. இது வந்து 5th century ADயில் நடந்திருக்கு. செகண்ட் கவுன்சிலில் ஒரு இம்பார்ட்டண்டான இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெயின் லிட்ரேச்சர், அதாவது வந்து 12 அங்காஸ்ன்னு சொல்லக்கூடிய ஜெயின் லிட்ரேச்சர் வந்து இந்த செகண்ட் கவுன்சில் அப்போ தான் வந்து எண்டப் ஆகுது. தட் இஸ் அவங்க முழுசாக வந்து கம்பைல் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதாவது வந்து இந்த ஜஸ்ட் இதோட ஜெயினிசம் முடிஞ்சிச்சு. நான் வந்து ரொம்ப லிமிட்டடாக அது வந்து அதாவது எனக்கு நானே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டேன். தமிழ்நாடு 11th ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கக்கூடிய அந்த சிலபஸோடு வந்து இந்த ஜெயினிசத்தை வந்து நான் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் ஸ்ப்ரெட் த வேர்ட் இன் யுவர் கம்ஃபர்ட் ஜோன், டூ சப்ஸ்கிரைப் டு கெட் மோர் லெசன்ஸ். அதாவது உங்களுடைய எந்த ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து உங்களுக்கு இந்த எஜுகேஷன் ரெவல்யூஷன் வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும்னு தோணுதோ அந்த
அந்த சோஷியல் மீடியாவில் இந்த எஜுகேஷன் ரெவல்யூஷனை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸோ தட் எல்லாருமே வந்து இந்த லெசனை பார்த்து பெனிஃபிட் அடைவாங்க. தேங்க்யூ கைஸ்.